பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். வீரமத்ராக்ஷா, முதல் அம்பு உன்னுடையது. இது மாயையா, இல்லை தவத்தின் வலிமையா? பிரபு, அவன் பவனதேவன் வாயுவை, வர்ஷதேவன் வருணனை தன் வசப்படுத்தி இருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய மாயாஜால மகிமைகள். தாங்கள் வாயு அஸ்திரத்தையும் வருண அஸ்திரத்தையும் பயன்படுத்துங்கள். இந்த மாயங்கள் மறைந்துவிடும்.
தாம் அறியாததல்ல. இவன் யாரோ மாயாவி, உண்மையான மத்ராட்சன் அல்ல. நாடகமாடுகின்றான். எவனோ நம்மை நம்ப வைத்து மோசம் செய்கின்றான். மாயாவி ராட்சசனின் உடலில் ரத்தம் வராது. श्री राम प्रभु के जय, श्री राम प्रभु के जय, श्री राम प्रभु के जय. இருங்கள். மடிந்த இந்த வீரனுடைய தாய் பாசம் வணக்கத்துக்குரியது. மாதாவின் சபதத்தை ஏற்று அர்ப்பணமாக உன்னையே தந்த மகனே, உனக்கு ராமனின் வணக்கம். மன்னர் சுக்ரீவரே, प्रभु, இந்த தீரம் மிக்கவனின் உடலை மரியாதையுடன் அனுப்பி வையுங்கள். போர்க்கள மண்ணில் வீழ்ந்தவன் புகழ் உடம்பில் வாழ்கிறான். வேற்றுமைகள் விரோதங்கள் மரணத்திலே முடிவதேன். தன்னைத்தானே தந்தவன் தாயின் மீது கொண்ட பாசத்தால் கலங்காத லங்கேஸ்வரனும் கற்சிலையாய் நின்றனன். வீரமத்ராட்சா, பெற்ற தாயின் சபதம் தீர்க்கும் நினைப்போடு அர்ப்பணமாகிவிட்ட அரக்கர் குலமைந்தனே, வீர சொர்க்கம் உன்னை வரவேற்க காத்திருக்கிறது. உன் மரணத்திற்கு அஞ்சலி செலுத்துகிறேன், அழமாட்டேன். வீரகுல மகன் என்பதை நிரூபித்து விட்டாய். உன் மாதாவிற்கு என்ன பதில் சொல்லுவேன்? எங்கே மகன் என்று கேட்பாளே என்னை. இலங்கை படை செயலிழந்து விட்டதா? இந்த களங்கத்தை எப்படி துடைப்பேன்? இந்த கடனை எவ்வாறு தீர்ப்பேன்? ஆணை தாருங்கள் அன்பு தந்தையே. ராம லக்ஷ்மணரின் ரத்தத்தை இலங்கை நிலத்திலே ஆறாக ஓட வைப்பேன். தாம் தீர்க்க வேண்டிய பழியை நான் தீர்ப்பேன். இல்லை மேகநாதா, தீர்க்க வேண்டியவன் நான். அதை முறைப்படி தீர்ப்பேன். இல்லை என்றால் என் சகோதரன் கரணின் ஆன்மா எப்படி அமைதி அடையும்? என் மைந்தன் பிரகஸ்தன் மடிந்தான். அது என் மனதை தொட்டது, சுட்டது. மகனை பறிகொடுத்ததற்காக நான் கலங்கவில்லை. ஏனெனில் அவன் நம் வீட்டு பிள்ளை, நம் கௌரவத்தை காப்பாற்றியவன். பெற்றவனுக்கு தம் பிள்ளை மீது அத்தனை உரிமை உண்டு. ஆனால் சகோதரன் பிள்ளை மீது நம் கௌரவத்தை காத்துவா என்று ஏவுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. இவனது மரணம் களங்கம் எனக்கு. ஆகையால் இவன் சபதம் தன் மாதாவின் ஆணைப்படி களம் புகுந்தானே. ராமனின் மண்டை ஓட்டிலே நீர் நிரப்பி தர்ப்பணம் செய்வேன் தன் தந்தைக்கு என்றானே. அந்த சபதத்தை நான் முடித்து வைக்க யுத்த பூமிக்கு செல்வேன். நான் செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் காத்திருக்கின்றன. மன்னிக்க வேண்டும் மன்னா. இது யுத்த நீதிக்கு புறம்பான செயல். நம் படையில் ஒரு சேனை தலைவன் அல்லது ஒரு மகாரதி உயிரோடு இருந்தாலும் அரசர் தானே போர்க்களம் போவது ராஜநீதிக்கு அழகல்ல. அது அரசரின் வலிமை குறைந்தது போன்ற தோற்றத்தை உண்டாக்கும். மேலும் சேனை தலைவனோ மகாரதியோ மடிந்து விட்டால்
அரசன் தோற்றுவிட மாட்டார். போர்க்களத்தில் அரசருக்கு ஏதும் நேர்ந்தால் ராஜ்ஜியம் முழுவதும் தோல்விக்குட்பட்டு துவண்டு போய்விடும். சேனாதிபதி அகம்பனே, திறமையற்ற அரசனுக்கு தேவையுள்ள ராஜநீதியை லங்கேசனிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நீ வல்லவனுக்கு வல்லவன், வணங்காமுடி மன்னவன், வரலாற்றையே மாற்றி எழுத வைப்பவரிடம் பேசுகிறாய். உனக்கும் தெரியாததல்ல, எதிரி ஒன்றும் சாதாரண ஏமாளி அல்ல, குட்டினால் குனியும் கோழையும் அல்ல. அவன் விளையாட்டாகவே நம் மகாரதர்கள் ஒவ்வொருவராக அழித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நம் படைகளின் கட்டுக்கோப்பு கலகலத்து சிதறத் தொடங்கும். நாம் நம் கட்டுக்கோப்பு கலையாமல் வலுப்படுத்திக் கொள்ள எப்படி வேள்வி குண்டத்திலே நெய் எடுத்து ஊற்றினால் ஜுவாலை பொங்கி எழுமோ, அதுபோல போர்க்களத்தில் நான் புகுந்து செல்லும் போது நம் படைகளெல்லாம் நெஞ்சுயர்த்தும். அப்படியே ஆக்ரோஷமுடன் அவர்கள் யுத்தம் புரிவார்கள். இந்த யுத்தம் நீண்டு கொண்டே போவது லங்கா ராஜ்யத்திற்கு நன்மையல்ல. நமது முரசு முழக்கமிடட்டும்.